ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்றைக்கி ஒரு கப் ரேஷன் பச்சரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுலபமான இந்த பச்சரிசி அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நார்மல் பச்சரிசியிலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு நம்ம ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஈவினிங் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மதியமே லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈவினிங் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பம் செய்ய போகிற டைம், அதாவது அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடிச்ச வெல்லமாக எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கரையிற அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரேஷன் பச்சரிசின்றதுனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டா அதில் நல்லா வாசனைலாம் வராமல் இருக்கும். இப்போது அந்த அரிசி கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பழுத்த நாட்டு பழமாக சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுவுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். ரொம்ப பாகுப்பதம்லாம் வேண்டாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அந்த வெள்ளைப்பாகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். கரெக்டாக இருக்கும். அப்போது பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். பவுலில் சேர்த்துட்டு மாவு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உடனே தான் பொரிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். பாருங்கள், ஆயில் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நம்ம அப்பம் சேர்க்குற டைமில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பூரிக்கு நம்ம ஆயிலை மேலே தெளித்து விடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கணும். நம்ம உடனே திருப்பிடக்கூடாது. உடனே திருப்பிட்டா நமக்கு கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டால் நமக்கு கீழேயும் ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துடும். அவ்வளவுதான், நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் எல்லா அப்பத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். ஆனால் பொரிக்கும் போது ஒன்று ஒன்றா தான் சேர்த்து பொரிக்கணும். அப்போ தான் பக்கத்தில் சேர்த்துருந்தா ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து எடுத்து சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்கை ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் குழந்தைங்களோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய்.